பாராசிட்டமல் மாத்திரைகளை கர்ப்பிணிகள் எடுத்தால் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியது சர்வதேச அளவில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் வலி மற்றும் காய்ச்சல் நிவாரணியாக பரவலாக பயன்படுத்தப்படும் பாராசிட்டமல் மருத்துவ ரீதியாக பாதுகாப்பானது என்று மருத்துவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்காவில் டைலனால் என்ற பெயரில் விற்கப்படும் இந்த மருந்து கர்ப்பிணிகளுக்கு ஆபத்தானது என ட்ரம்ப் கூறியிருந்தார். அதற்கு மருத்துவ வட்டாரங்களும் நிபுணர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாராசிட்டமல் மற்றும் ஆட்டிசம் இடையே எந்த தொடர்பும் இல்லை, பொறுப்பற்ற வகையில் பேசப்படுகிற கருத்து இது என விமர்சிக்கப்பட்டது. இதுகுறித்து உலக சுகாதார மைய செய்தி தொடர்பாளர் தாரிக் ஜசரேவிக் தெரிவிக்கையில், கர்ப்ப காலத்தில் வலி மற்றும் காய்ச்சலுக்கு தேவையான சமயங்களில் பெண்கள் பாதுகாப்பாக பாராசிட்டமலை பயன்படுத்தலாம். இது மருத்துவ ரீதியாக பரவலாக பரிந்துரைக்கப்படும் மருந்து. இதனால் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் ஏற்படும் என்ற கூற்றுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. பாராசிட்டமல் மற்றும் ஆட்டிசம் இடையே தொடர்பு இல்லை என்று தெரிவித்தார். மேலும் ஐரோப்பிய மருந்துகள் நிறுவனம் கூட WHO-வின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. ட்ரம்பின் கூற்றுக்கு மருத்துவ ஆதாரம் எதுவும் இல்லை என்றும் பொதுமக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய கருத்து என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.